ஹலோ வீவர்ஸ். இப்போ நாங்க வந்து ஒரு 10 சென்டென்சஸ் கொடுக்க போறோம். இந்த 10 சென்டென்சஸுமே நம்முடைய லைஃப்ல எந்த அளவுக்கு பயன்படுது, இதனுடைய சரியான வார்த்தைகள் நமக்கு அப்பப்போ ஸ்ட்ரைக் ஆகுதா அப்படிங்கிறது தான் இந்த வீடியோனுடைய ஒரு சேலியன்ட் ஃபீச்சர். இந்த சென்டென்ஸ் பார்த்துட்டு அதை எங்கெல்லாம் பயன்படுத்தலாம், அது எப்படி பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டு நம்முடைய லைஃப்ல இதை பேச ஆரம்பிச்சாச்சுன்னு சொன்னா நம்முடைய லாங்குவேஜ் வந்து அடுத்த ஒரு கட்டத்துக்கு போகும். இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். சென்டென்ஸ் நம்பர் 1 பாருங்க. நீங்க ஏதாவது ஒரு பொருளை ஒரு கடையில வாங்கியிருக்கீங்க. இப்போ பக்கத்துல உள்ள கிரானா ஸ்டோருங்கிறது ஒரு ஸ்டோர், அதாவது பக்கத்துல உள்ள பெட்டி கடை. இப்போ நீங்க ஏதாவது ஒரு பொருளை வாங்கிட்டு ஹவு மச் டு ஐ ஹாவ் டு பே, ஹவு மச் டு ஐ ஹாவ் டு பே, வில் யூ புட் திஸ் இன் கிரெடிட், அதாவது நீங்க கடன் கொடுக்க முடியுமா, இந்த மாதிரி இடங்களுக்கு பதிலா, இந்த மாதிரி பேசுறதுக்கு பதிலா how much do I owe you, நான் உங்களுக்கு எவ்வளவு கொடுக்க வேண்டியிருக்குது. இப்ப ஏதாவது ஒரு நீங்க பொருளை வாங்கும்போது இந்த ஒரு சென்டென்ஸ இந்த மாதிரி how much do I have to pay, will you please put it in my credit. என்னோட ஏற்கனவே நீங்க வந்து நான் இந்த டெய்லி உங்க கடையில தான் வந்து வாங்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்ற ஒரு இடத்துல இந்த சென்டென்ஸை அழகா பயன்படுத்தலாம். இது சென்டென்ஸ் நம்பர் 1. சென்டென்ஸ் நம்பர் 2 பாருங்க. இப்போ ஒரு பையன் வந்து ரொம்ப சேட்டை பண்ணா குழந்தைன்னா சேட்டை பண்ணத்தான் செய்யும். ஆனா அந்த வாண்டு அப்படிங்கிற ஒரு இதுக்கு த லிட்டில் ரோக் அப்படின்னு நாங்க டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்கிறோம். பிஆர்ஏடி, பிராட், சேட்டை பண்றவன். மிஸ்ஸீஃப் மேக்கர், சேட்டை பண்றவன். குழந்தைகள்லாம் சேட்டை பண்ணாதான் செய்யும். ஆனா இந்த ஷர்ட்டு இது மாதிரி இதை கசக்கிட்டான் அப்படிங்கிறதுக்கு நமக்கு தோணக்கூடிய வார்த்தை வந்து ஷ்ரிங்கு, ஸ்ராங்க், இல்ல எஃப்ஐடி, இந்த மாதிரி வார்த்தைகள் தான் நம்மளோட மைண்ட்ல ஸ்ட்ரைக் ஆகும். ஆனா நாங்க அதை சரியான வார்த்தை அந்த ரிங்கிள்டு அப்படின்னு கொண்டு வந்து பார்த்தா இதுவும் கொண்டு வந்தோட மட்டும் இல்லாம அந்த ஹாஸ் பிளஸ் வித்ரி அந்த இலக்கணத்தையும் இதுல வந்து இன்கார்பரேட் பண்ணி இருக்கிறோம், இன்பில்ட் பண்ணி இருக்கிறோம். அதுதான் இந்த சென்டென்ஸுடைய ஒரு பெரிய இது. இப்ப அதுக்கு தமிழாக்கமும் கொடுத்துருக்கோம் பாருங்க. அந்த வாண்டு என்னுடைய சட்டையை. இப்ப சென்டென்ஸ் நம்பர் 3 வந்து இன்னும் பாருங்க ரொம்ப அழகா இருக்கும். சென்டென்ஸ் நம்பர் 3 பார்க்க போறோம். நீங்க காலையில எந்திக்கிறத ஒரு 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 உங்களோட ஹேபிட்னு வச்சுக்கிடுங்களேன். முதல்ல ஹேபிட் அப்படின்னா அது இண்டிவிஜுவலா இருக்கும். கஷ்டம் அப்படின்னா அது வந்து பொதுவா ஒரு பப்ளிக்கு ஒரு 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 குறிப்பிட்ட குரூப்புக்கு அது இதா இருக்கும். ஹேபிட்ஸ் பிகம் கஸ்டம்ஸ் அப்படிமோ, பழக்கம் வழக்கமாக மாறி இருக்கிறது. காலையில எந்திக்கிறோம், இல்ல வந்து கையை கழுவிட்டு சாப்பிட்றோம், இல்லைன்னா டிவி பார்த்துட்டு அப்புறம் வந்து ஏதாவது ஒரு வேலை செய்யறோம், இல்ல தூங்கி எழுந்திரிச்ச பிறகு செய்யறோம். இப்படி நம்முடைய அன்றாட ரொட்டீனா நம்ம செய்யக்கூடிய சில வேலைகளை நம்ம வந்து பழக்கமாக்கிட்டோம். இது பழக்கமாக்கும் போது அது வந்து சில பேர் வந்து அப்சஷன் அப்படிம்பாங்க, சில பேர் வந்து அடிக்டட் அப்படிம்பாங்க. பட் இந்த வார்த்தை ரொம்ப அருமையான வார்த்தை. தட் இஸ் ஹெபிச்சுவல் அப்படிங்கிற வார்த்தை. இது சென்டென்ஸ் 3. பார்க்க போறோம் நம்ம. இப்போ ஒருத்தர் வந்து ஒரு கேள்வி கேட்காரு, அதுக்கு நம்ம பதில் சொல்றோம். யுவர் ஆன்சர் இஸ் அன்சூட்டபிள், இன்கம்பேட்டபிள் அப்படின்னு சில ஆன்சர்லாம் சொல்றோம். அதுக்கு பதிலா ரெலிவென்ட், இர்ரெலிவென்ட். நான் கேட்கிற கேள்விகளுக்கும் அல்லது உங்க பதில் வந்து நான் கேட்கிற கேள்விகளுக்கு உங்க பதில் வந்து கொஞ்சம் கூட ஒரு பொருத்தமா இல்லை. ஆனா வந்து கம்பேட்டபிலிட்டி போடலாமா, சூட்டபிலிட்டி போடலாமா, இப்படி வந்து நமக்கு வந்து ஆம்பிவேலன், அதான் இதை போடலாமா அதை போடலாமா அப்படிங்கிற ஒரு ஒரு டயலமா அது வரத்தான் செய்யும். ஆனா இரலவன் போட்டா நல்லா இருக்கும். இது சென்டென்ஸ் 4. சென்டென்ஸ் 5. இப்போ நம்ம வந்து ஒருத்தர் வந்து
நம்மளை கஷ்டப்படுத்திட்டு இருக்காரு. பாதர் அப்படிங்கிறோம், யா போதும் யா அப்படிங்கிறோம், ஊப்ஸ் அப்படிங்கிறோம். இந்த மாதிரியான அந்த ஃபில்லர்ஸை போட்டு பேசும்போது அதனோட அந்த சென்டென்ஸோட வேல்யூ இன்னும் கொஞ்சம் கூடிக்கிட்டே இருக்கு. இந்த இடத்துல மட்டும் பாருங்க, ரவுண்டு இஸ் ஈக்குவல் டு அரவுண்டு. ஏ அப்படிங்கிறதுக்கு ஆன் அப்படிங்கிற ஒரு அர்த்தம் இருக்கு. ஏ அப்படிங்கிற ஒரு அந்த நம்முடைய ஏபிசிடியில் உள்ள அந்த இது இது இருக்கு பார்த்தீங்களா, அதுக்கு 7 பேசிக் மீனிங் உண்டு. அன்னோன் அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்கு. இங்க ஆன். அப்ப ரவுண்டு போதுமையா, நான் அவனை வழிக்கு கொண்டுறதுக்குள்ள, போதுமையா அவங்கள நான் சொல்றத கேட்க வைக்கிறதுக்குள்ள அப்படின்னு சொல்றோம் பார்த்தீங்களா. அந்த மாதிரி இடங்கள்ல பாதர் எனஃப் brought her round, அரவுண்டும் போட்டுக்கிடலாம். இது அனுபவிக்கிறவங்களுக்கு தான் தெரியும் வழி கொண்டு வர்றது. சென்டென்ஸ் 6. இப்போ ஒருத்தர் கோபியான் லிமிட்ஸ், அவர் தன்னுடைய எல்லை மீறி பேசிக்கிட்டு இருக்காரு, எல்லையை மீறி நடந்துகிட்டு இருக்காரு. அவர் இப்படித்தான் நடந்துக்கிட்டணும், அவருக்கு ஒரு ரெஸ்ட்ரைண்ட், ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது, இதுக்கு மேல அவர் போகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி. இத பொதுவாவே நம்ம யாருக்கும் அட்வைஸ் பண்ணக்கூடாது, இன்ட்ரெஸ்ட்ல பேசலாம். அதான் பேட்ட படத்துல ரஜினிகாந்த் ரொம்ப அழகா சொல்லுவாரு, நான் ரொம்ப நல்லவன் இல்லை, நான் நல்லவன், அவ்வளவுதான். அப்போ நம்ம நமக்குன்னு ஒரு சில லிமிட் இருக்கும், அந்த லிமிட்டுக்குள்ளதான் நம்ம கன்ஃபைன்ட் அப்படிம்போம். அதுக்கு எல்லாம் மீறி போய் அப்படி செய்யுங்க இப்படி செய்யுங்க, கல்யாண வீட்டுக்கு போறோம் அதை இப்படி மாத்தலாமா அப்படி மாத்தலாமா சொல்றது நல்லா தான் இருக்கும். ஆனா அதை செய்யறவருக்கு தான் அவர் காசு வேணும்ல, அது கரெக்டா ஆட்களை பிடிச்சு செய்யணும்ல. அப்போ டோன்ட் கோ பியாண்ட் யுவர் லிமிட்ஸ் அப்படிங்கிறத இந்த மாதிரி டோன்ட் கோ ஓவர் போர்ட் அப்படிங்கிற மாதிரி சென்டென்ஸா கொண்டு வந்திருக்கிறோம். சென்டென்ஸ் 7 பார்க்கலாம். I have to call the plumber to fix the leaky faucet in the bathroom. Faucet அப்படிங்கிறது அமெரிக்கன் இங்கிலீஷ். TAP இதுக்கு 2-3 அர்த்தங்கள் உண்டு. நம்முடைய நல்லி, அதாவது குழாய், அப்புறம் அப்படி டக்குன்னு தட்டுறது, பின்னால முதுகுல தட்டுறது, அப்புறம் தட்டி விடுறது. இந்த மாதிரி அது பிரிட்டிஷ் இங்கிலீஷ். இப்போ பிரிட்டிஷ் இங்கிலீஷு, அமெரிக்கன் இங்கிலீஷ் அதெல்லாம் கொண்டு வரணும் நம்முடைய டே டு டே கான்வர்சேஷன்ல. அந்த ஒரு எண்ணத்தோட நம்முடைய குழாய் கசியும் பார்த்தீங்களா, அதை சரி செய்யறதுக்கு பிளம்பரை தான் நம்ம கூப்பிடணும், வேற வழி கிடையாது. I have to call the plumber to fix a leaky faucet in the bathroom. அமெரிக்கன் இங்கிலீஷை பயன்படுத்தி இருக்கிறோம். சென்டென்ஸ் 8 பார்த்தா நல்லா இருக்கும். You can't take me for a ride. I was not born yesterday. இப்ப இந்த காளான் அப்படிங்கிற வார்த்தையில வரல பாருங்க, மஷ்ரூம் அப்படின்னு எங்க வந்திருக்கு. என்ன ஏமாத்த முடியாதுங்க, இது ஒரு இடியம். முதல்ல ரைடு அப்படிங்கிறது, ஐ வாஸ் டேக்கன் ஃபார் ஏ ரைடு, ஏமாத்தி விட்டாயா அந்த ஆளு அப்படின்னு சொல்றதுக்கு. அப்ப ரைடு அப்படிங்கிறது சவாரி அப்படின்னு அர்த்தம் இல்லை. இது லிட்ரல் மீனிங் கிடையாது, ஃபிகரேட்டிவ் மீனிங், நேரடி அர்த்தம் கொடுக்கல இந்த சென்டென்ஸ். அப்ப நீங்க என்ன ஏமாத்த முடியாது. நான் நேத்து முளைத்த காளான் இல்ல, எனக்கும் விவரம் தெரியும்பா அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கு இந்த சென்டென்ஸ். அடுத்த சென்டென்ஸ் பார்க்கலாமா. சென்டென்ஸ் 9. யுவர் சாஃப்ட் வேர்ட்ஸ் வில் நாட் கட் எனி ஐஸ் வித் மீ. இதனுடைய உண்மையான தமிழாக்கம் உன் பருப்பு வேகாது, நீ என்னதான் சொன்னாலும் நீ எனக்கு துரோகம் அளிச்சிருக்க, நீ எனக்கு எதிராக செயல்பட்டிருக்க. அப்ப இப்ப இது ஒரு மாதிரி சாஃப்டா பேசினா அது சரியாயிருமா? ஆஹா, ஒன்னும் பருப்பு வேக போறது இல்லை. மேல நீ சொல்ற அந்த அட்வைஸோ சஜஷனோ அது என்னுடைய இன்ட்ரெஸ்டுக்கு மேட்சிங்கா சொல்ல மாட்டேங்க. அப்ப எப்படி உன் பருப்பு வேகும்? உனக்கு ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் வேணும் தம்பி, அப்பதான் உங்க பருப்பு வேகும் அப்படிங்கிற மாதிரி இந்த சென்டென்ஸ் இருக்குது. சென்டென்ஸ் 10 பார்த்தலாமா. இந்த சென்டென்ஸ் 10 பாருங்க. அளவுகோல் அப்படிங்கிறதுக்கு பெஞ்ச் மார்க் என்ன, அடையாளம் என்ன, இந்த ஹால்மார்க் அப்படிங்கிறது அந்த கோல்டு வாங்குறவங்களுக்கு நல்லா தெரியும்.
லேண்ட்மார்க் அப்படிங்கிறது நம்ம ஒரு இடத்துக்கு போறோம், அந்த இடத்துக்கு போறதுக்கு வழி கேட்கும்போது அந்த லேண்ட்மார்க் அப்படிங்கிறத நம்ம வந்து பயன்படுத்துறோம். இப்படி வித்தியாசமான விஷயங்களை இடியம்ஸ், அந்த இடத்துக்கு தேவைப்படக்கூடிய வார்த்தை இப்படி போட்டு பேசினா நம்முடைய இங்கிலீஷ் எங்கேயோ போயிடும் அப்படிங்கிறத சொல்லிக்கிட்டு இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும். நீங்க உங்க நண்பர்கள்ட்ட எல்லாம் சொல்லுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் போடுங்க. தேங்க்யூ.